திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியம் நாமக்கல் திருச்சி நெடுஞ்சாலையில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் தரமான தொழிற்கல்வியினை அளித்து வரும் பொறியியல் கல்லூரி கொங்குநாடு பொறியியல் கல்லூரி ஆகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் தலைவர் டாக்டர் PSKR பெரியசுவாமி அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். புதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கொங்குநாடு கல்வி நிறுவனத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது கல்லூரியானது நாமக்கல் டு திருச்சி செல்லும் சாலையில் நாமக்கல்லிலிருந்து 27வது கிலோமீட்டரிலும் திருச்சியிலிருந்து 50வது கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. இந்த கல்லூரி கிராமப்புறத்தில் அமைந்திருந்தாலும் இங்கு படிக்கின்ற மாணவர்கள் 70% மேற்பட்டோர் முதல் பட்டதாரிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி அளித்து நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தற்சமயம் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய தரவரிசை பட்டியலில் 35வது இடத்தை தமிழ்நாடு முழுவதும் 520 கல்லூரிகளில் இடத்திலே 35வது இடத்தை பெற்றிருக்கிறோம் என்பதனை மிக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு மட்டுமல்லாமல் எங்களது கல்லூரியானது தமிழகத்திலே இருக்கக்கூடிய இந்த 35வது இடமாக இருந்தாலும் கூட இதில் பெரும்பாலான இடங்கள் எல்லாம் சென்னையை நோக்கியும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டுமே பெற்றுள்ளன. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் குறிப்பாக 19 மாவட்டங்களில் சேலம் நாமக்கல் உட்பட 19 மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகள் எதுவுமே எங்களுக்கு கீழ்தான் பெற்றிருக்கின்றன. நாங்கள் தான் 19 மாவட்டங்களிலும் முதலிடத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். What is a world of opportunities at the learning stage that shapes future careers? What is a world where academics, research, sports and extracurricular activities define student life? What is a world for holistic learning? This is Kongunadu Institutions. கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. என் பேர் பிரேமா. நான் கொங்குநாடு காலேஜில் வந்து 3rd இயர் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எல்லோரும் தன்னுடைய பேரண்ட்ஸ் கூட ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வருவாங்க. இப்போ ஒரு காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா அந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி தான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் காலேஜை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே நம்மளை வந்து கவர்றது என்னென்னா என்விரான்மெண்ட் தான். அதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். நான் இங்கே வந்து சேர்ந்தப்போ என்னுடைய என்விரான்மெண்ட் பார்த்து ரொம்ப பூரிச்சு போய் நின்னேன். அவ்வளோ அழகான என்விரான்மெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இப்படி ஒரு காலேஜ் கிடைச்சதில். இங்கு 75 ஏக்கர் பரப்பளவிலே மிக அழகான முறையிலே நேர்த்தியான முறையிலே தேவையான முழுமையான கட்டமைப்பு, 100க்கு 100% லேப் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் விளையாட்டு அரங்கம், மிகச்சிறந்த விடுதிகள், உணவு 1000 பேர் ஒரே சமயத்திலே அமர்ந்து உணவு அருந்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ள அந்த அளவுக்கு மிகச்சிறந்த முறையிலே அனைத்தும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். உறுதியான உடல், உறுதி கொண்ட மனம், பரந்த சிந்தனை, பாறை வெல்லும் திறன் பிறக்கும் போதே விதிக்கப்பட்டதல்ல, கல்வியால் செதுக்கப்பட்டது. உன்னை நீ சிற்பிக்க, உலகை நீ சிறப்பிக்க, உங்களுக்காக கொங்குநாடு கல்வி குழுமம். எங்கள் காலேஜில் வந்து என்னென்ன அதர் தேன் கரிக்குலம் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், எது பண்ணுனா இன்றைக்கி இன்ஜினியரிங் ஜாப் கிடைக்கிறத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். பொதுவாக ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா இன்ஜினியரிங்னால் வேலை குறைஞ்சிருச்சு, வேலை கிடையாது, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அது உண்மை கிடையாது. இன்னும் வந்து ஒரு சைடு பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு வந்து நல்ல கிராஜுவேட்ஸ் இல்லைங்கிறாங்க, காலேஜஸில் வேலை இல்லாமல் இருக்காங்க.
இது ரெண்டையும் எப்படி மேப் பண்ணுறங்கிறத வச்சு தான் நாங்கள் வந்து காலேஜ் அடிஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜுக்கு சேர்றதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல டிகிரி வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போனவங்க தான் காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்ஜெக்டிவை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய அடிஷ்னல் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்லூரி வந்து ரொம்ப வில்லேஜ் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப கம்யூனிகேஷன் ஸ்கில் வீக்காக இருக்காங்க. ஒரு 70% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய கோர்சஸ் வச்சுருக்கோம். உதாரணமாக ஃபஸ்ட் இயர் எடுத்த உடனே ஆல்ரெடி இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது சப்ஜெக்ட்லே. அது இல்லாமல் நாங்கள் கம்யூனிகேஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக ஒவ்வொரு வாரமும் வந்து 4 ஹவர் ஒதுக்குறோம். 2வது வாரம் வந்தோடனே அவங்களுக்கு வந்து 2 ஹவர் கம்யூனிகேஷன், 2 ஹவர் ஆப்டிடியூட் கொடுக்குறோம். 3rd இயர் வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சிலபஸில் இல்லாமல் 3 ஹவர் கம்யூனிகேஷன், 3 ஹவர் ஆப்டிடியூட் கொடுக்குறோம். ஸோ அது இல்லாமல் விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்ரிடே ஈவினிங் வந்து 5:30 to 7 வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஃபைனல் இயரில் வந்தோடனே 3 + 3 6 ஹவர் வந்து நாங்கள் ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு கம்பெனி வருது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், ஆப்டிடியூட், டெக்னிக்கல் இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்து அவங்க ஃபைனல் இயர் வரும்போது இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுனால கண்டிப்பாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளேஸ் ஆகிடுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப் எம்என்சி கம்பெனிஸ் ப்ளஸ் Tier 2, Tier 3 எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸுக்கு போயிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங் தான். என்னோட பேர் மனோஜ்குமார். இந்த காலேஜில் தான் ஃபைனல் இயர் BA இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன். நம்ம படிக்கிறதோட முக்கியமான காரணமே வேலைவாய்ப்பு பெற வேண்டும்ங்கிறது தான். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கொங்குநாடு காலேஜில் வேலைவாய்ப்புக்குன்னே தனியான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடியதான் கேம்பஸ் டு கார்பரேட் அப்படிங்கிற செல். இது ஸ்பெஷலாகவே ஃபுல்லாக கேம்பஸ் ட்ரைனிங்காகவே ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ண செல். டோட்டலாக இதில் வந்து 8 HR பேனல்ஸ் இருக்குது. இன்டர்வியூஸ் அண்ட் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் எல்லாமே இங்கே தான் நடத்துகிறாங்க. 2 டிஸ்கஷன் பேனல்ஸ் வேறு தனியாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா செகண்ட் இயர்ஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் ஈவினிங் 5:30 to 7:30 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இந்த 3 இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிளேஸ்மெண்ட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பஸ் டு கார்பரேட்ஸ்லேயே டோட்டலாக 30 ஃபேக்கல்ட்டிஸ் மேலே இருக்காங்க. அவங்க ஸ்பெஷலாகவே பிளேஸ்மெண்ட்காகவே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக வெளியே போகும்போது பிளேஸ்மெண்ட் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொண்டு வரது வந்து இந்த பிளேஸ்மெண்ட் செல்லோட ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. Welcome to the foundation of opportunities in engineering, polytechnic and the teaching world. Strategically located in Namakkal Trichy Main Road, Tottiyam Taluk, Tiruchirappalli district in Tamil Nadu, and well connected to the main city, Kongunadu institutions include 3 distinctive institutions that are dedicated to create global and highly competitive professionals in diverse streams. The institutions include the Kongunadu College of Engineering and Technology, the Kongunadu Polytechnic College, the Kongunadu College of Education. The Kongunadu institutions have distinct features and facilities that are on par with the top institutions in India. All 3 institutions of the Kongunadu group have individual and distinctive features that include state-of-the-art Wi-Fi enabled and eco-friendly green campus that serves as a melting pot of learning, research and a vibrant student culture. ஸோ எங்கள் காலேஜில் வந்து யூஜியில் வந்து 6 கோர்சஸ் இருக்குங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதே மாதிரி பிஜியில் 4 கோர்சஸ் இருக்குது. அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ், எம்பெடட் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த 4 பிஜி கோர்சஸும் 6 யூஜி கோர்சஸும் எங்கள் காலேஜில் நடத்திட்டுருக்கோம். என் பேர் பிரேமலதா. நான் இங்கே கொங்குநாடு காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். ஒரு காலேஜ்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா அகடமிக் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஜினியரிங் வந்து சேர்ந்த 4 வருஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக நினைக்க தேவையில்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் காலேஜில் வந்து எங்கள் 100% ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து GMT குட் மார்னிங் டெஸ்ட் தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து ரொம்ப விருப்பப்பட்டு எழுதுறது. ஏன் அப்படின்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப பேர்டனாக நாங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதனுடைய யூஸ்ஃபுல் என்ன அப்படிங்கிறத நாங்கள் செமஸ்டர் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸே விருப்பப்பட்டு GMT எழுதுகிறோம்.
அதனால் நிறைய எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோச்சிங் எடுத்துட்டோம்னா எங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டாஃப்ஸு குவாலிஃபைடு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்கனால அவங்க வந்து எங்கள் பக்கத்துலேயே இருந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறாங்க. Entrepreneurship is a key element in the industrialization and economic progress of a nation. Kongu Nadu firmly believes that education is never complete without exposing students to this option. The Entrepreneurship Development Cell (EDC) at Kongu Nadu institutions was established with a vision of fostering innovation. The students' benefits include advice from faculty on technology issues, interaction with successful entrepreneurs, discussions on problem solving to maintain high motivational levels. The Central Library maintains electronic information resources and supports research-related materials, and it is on par with the leading national libraries. The library is located in a main block and spread over 579.71 square meters and well equipped with reading halls with reference collections as well. நான் தினேஷ் இந்த காலேஜில் தான் ட்ரிபிள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ரோல் மாடல் யாருன்னு கேட்டோம்னா எனக்கு ரோல் மாடல் அவர், எனக்கு ரோல் மாடல் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலேஜில் படிக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ரோல் மாடல் சேர்மன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னு சொல்கிறத பாடம் நடத்தாமே எங்களுக்குலாம் புரிய வைக்கிறவர். அவ்வளோ சூப்பராக அவரை பார்த்தாவே எல்லா பசங்களும் இவரை மாதிரி ஆகணுண்டா அப்படிங்கிற அளவுக்கு பசங்களுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷனாக அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அவர் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. ஒவ்வொரு பசங்க கூடயும் அவ்வளோ ஒரு நெருக்கமாக பழகுவார். அது மட்டும் இல்லாமல் சேர்மன் சார் வந்துட்டு எப்படி இருக்காரோ அதே மாதிரி பிரின்சிபல் சார், செக்ரட்டரி சார், ஜாயின்ட் செக்ரட்டரி சார், ட்ரெஷரர் சார்னு எல்லாருமே பசங்களோட முன்னேற்றத்திற்காக தான் ரொம்ப உழைக்கிறாங்க. அந்த ஒரு பசங்களுக்காக பாடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க மேனேஜ்மெண்ட் வந்து 6 வருஷத்தில் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை காலேஜ் அடைஞ்சிருக்கு. உறுதியான உடல், உறுதி கொண்ட மனம், பரந்த சிந்தனை, பாறை வெல்லும் திறன் பிறக்கும் போதே விதிக்கப்பட்டதல்ல, கல்வியால் செதுக்கப்பட்டது. உன்னை நீ சிற்பிக்க, உலகை நீ சிறப்பிக்க, உங்களுக்காக கொங்கு நாடு கல்விக் குழுமம். எங்கள் கல்லூரியில் ஏழை எளிய மாணவர்கள், நன்கு படிக்கக்கூடியவர்கள் 12ஆம் வகுப்பிலே மிகச்சிறந்த மதிப்பெண் பெற்று மேற்கொண்டு படிப்பதற்கு வசதியற்ற நிலையிலே, கல்வியை தொடர முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கல்வி அறிவை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு வருடத்திற்கு 100 மாணவர்களை நாங்கள் இலவசமாக பயில வைக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டு நாங்கள் 100 மாணவர்களை சேர்க்க இருக்கிறோம் என்பதை உங்களிடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே சிறந்த மதிப்பெண் பெற்று மேற்கொண்டு தனது படிப்பை தொடர முடியாத மாணவ செல்வங்கள் எல்லாம் எங்கள் கல்லூரியிலே வந்து எங்களை அணுகலாம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். High-end classrooms and research labs for every diverse discipline of learning. Complete industry-integrated curriculum and innovative learning methodologies. Highly experienced and dedicated academicians and professionals across the 3 institutions. Strategic tie-ups with industry leaders and research institutions. 500-seater auditorium for all business events and conferences. A highly effective 1:12 student-lecturer ratio to achieve individual focus. இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து தன்னோட லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னா வந்து அவனுக்கு தேவையான இன்புட்டை வந்து அவன் எந்த அளவு கொடுக்குறாங்கிறத தவிர அவனோட சுற்றியுள்ள பேக்ரவுண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்க அதை வச்சு தான் அவனோட சக்ஸஸ் வந்து தீர்மானிக்கப்படுறாங்க. இப்போ இந்த நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலான டேலண்ட் இருக்கும். அது வந்து அவங்க ஸ்கூல் டேஸ் வரைக்கும் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. பட் காலேஜ் டேஸில் பர்டிகுலராக வந்து இந்த ப்ரொஃபஷனலில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இதுதான் அவங்களோட லைஃபாக இருக்கிறதுனால வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து அங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இதே எங்கள் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான தனித்தனியான கிளப்ஸ் அமைச்சு அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால அவங்களோட லைஃபே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கிறதுக்கு எங்கள் காலேஜ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. உறுதியான உடல், உறுதி கொண்ட மனம், பரந்த சிந்தனை, பாறை வெல்லும் திறன் பிறக்கும் போதே விதிக்கப்பட்டதல்ல, கல்வியால் செதுக்கப்பட்டது. உன்னை நீ சிற்பிக்க, உலகை நீ சிறப்பிக்க, உங்களுக்காக
கொங்கு நாடு கல்விக் குழுமம். எங்கள் கல்லூரியிலே ஸ்போர்ட்ஸுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஏனென்றால் மாணவன் படிக்கக்கூடிய மனநிலைக்கு வெறும் படிப்பு என்று மட்டும் இருந்தால் போதாது, திடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவனால் பயில முடியும். எனவே மிகச்சிறந்த உள்கட்டட அமைப்போடு விளையாட்டரங்கத்திற்கு மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 7-8 கோடி ரூபாய் செலவு செய்து தேவையான அனைத்து ஃபெசிலிட்டிஸும் மிகச்சிறப்பாக அமைத்திருக்கின்றோம். A great student life is enriched through sports and extracurricular activities that will help in the overall well-being and holistic development. The institution has a state-of-the-art indoor stadium spread across 77,900 square feet that rivals the best in the country. With professional coaches available for all sports, the institution's students lead an inspired life and have won laurels in top competitive sporting events in the country. என் பேர் காயத்ரி. நான் கொங்கு நாட்டில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் 3rd இயர் பண்ணிகிட்ருக்கேன். என்னதான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அகாடமிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதே ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொங்கு நாட்டில் இருக்குது. வி ஹாவ் அ ஹை கிளாஸ் இண்டோர் ஸ்டேடியம் வச்சுருக்கோம். ஸோ யூ கேன் சி த பேஸ்கெட் பால் கோர்ட் பார்க்குறீங்க நீங்கள். இதே மாதிரி ஸ்குவாஷ் அண்ட் செப்பரேட் ஜிம் ஃபார் மென் அண்ட் விமெனும் இருக்குது. இந்த ஹை கிளாஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கிறனால தான் எங்களுக்கு வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மார்னிங் ஈவினிங் 2 செஷன்ஸும் நல்லா செப்பரேட் கோச்சஸ் வச்சு ட்ரெயின் ஆகுறனால வெளியே போயிட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் they have got laurels for our university. Language and personality development labs and additional 4 new communication labs for overall personal growth of the students. Campus to corporate cell that conducts placement drives with top MNCs and companies for all students and career counseling for students. State-of-the-art sporting facilities and fitness centers for holistic development. The Kongu Nadu institutions have a holistic development system in place across all its institutions that encompass the overall growth and well-being of the teacher, student and the living environment that sustains the same. எங்கள் குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக 24 மணி நேரத்திற்கு உள்ளாக செய்து கொடுப்பதற்கு இந்த நிர்வாகம் தயார் நிலையிலே இருக்கின்றது, செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் கிராமப்புறமாக இருந்தாலும் எங்களால் மிகச்சிறந்த ஒரு இலக்கை அடைய முடிகிறது. எங்கள் குழந்தைகள் எம்என்சியிலே மிகச்சிறந்த முறையிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல வேலைக்கு சென்றிருக்கிறார்கள். பலரும் பல வேலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். The institution has taken steps to integrate learning content in ways that are innovative and enduring with time. 2 dedicated building blocks covering 1,60,000 square feet with all modern facilities have been offered to the college by the management for the well-being of the students and staff members. Affiliated to Anna University and recognized by the AICTE, the courses include each of the departments have the best-in-class features that provide a conducive and holistic learning environment to the students. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்கள் கவுன்சிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் தகுந்த மாதிரி ஒரு 3 அல்லது 4 காலேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். விசிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, ஃபேக்கல்ட்டி எல்லாருமே ஒரு எம்இ பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் இருக்காங்களா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா, இது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு நேரில் போய் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 காலேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது உங்களுடைய ஆர்டரில் ஃபஸ்ட் காலேஜ் கிடைக்கலாம், செகண்ட் கிடைக்கலாம், தேர்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் காலேஜ் போய் நேரில் பார்க்காம ஒரு விளம்பரத்தை மட்டும் போனீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறோன்னா, நிறைய வருஷம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு காலேஜ் போய் பார்த்துட்டு
காலேஜ் விளம்பரத்தில் வந்த மாதிரி இல்லை சார், அதனால் உங்கள் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்ட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் காலேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுட்ருக்காங்க. அதனால் தயவு செய்து வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் வந்து நேரில் விசிட் பண்ணிவிட்டு அந்த எல்லா டீட்டெயில்ஸும் உண்மையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் போங்க. உறுதியான உடல், உறுதி கொண்ட மனம், பரந்த சிந்தனை, பாறை வெல்லும் திறன் பிறக்கும் போதே விதிக்கப்பட்டதல்ல, கல்வியால் செதுக்கப்பட்டது. உன்னை நீ சிற்பிக்க, உலகை நீ சிறப்பிக்க, உங்களுக்காக கொங்கு நாடு கல்விக் குழுமம். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப் பெற்றுள்ளது. The institution provides excellent individual hostel facilities for boys and girls with 4 floors and 25 rooms in each floor. There are 2 new hostel blocks created exclusively for boys and girls featuring the best amenities. The cafeteria at the campus takes care to provide an extensive menu featuring vegetarian and non-vegetarian food that is tasty, nutritious and healthy. All students, hostel students as well as day scholars and staff members are provided nutritious meals and snacks in the dining halls. A new dining block has been added to the campus's existing dining facilities to comfortably cater to the large campus population. அருமை பெற்றோர்களுக்கெல்லாம் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், நீங்கள் கல்லூரியை தேர்வு செய்கின்ற பொழுது உங்கள் குழந்தைகளினுடைய எதிர்காலம் 4 ஆண்டுகள் அவர்கள் பயிலக்கூடியதாகவும் அவர்களது எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை மனதிலே வைத்து தயவு செய்து நீங்கள் பேப்பர் விளம்பரங்களையோ மற்ற விளம்பரங்களையோ நம்பாமல் நீங்கள் நேரடியாக அந்த கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எப்படி, என்ன குவாலிஃபிகேஷனோடு எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், எவ்வாறு பயிற்றுவிக்கிறார்கள், மாணவர்களிடத்திலே பேசி அந்த மாணவர்களுடைய கருத்துக்களை கேட்டு, ஆசிரியர்களிடத்திலே பேசி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு, கல்லூரியிலே இருக்கக்கூடிய தரங்களை எல்லாம் நீங்களே லேப் ஃபெசிலிட்டிஸ், கட்டிடங்கள் மற்றும் இருக்கக்கூடிய சூழல், மாணவன் படிப்பதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் நேரிலே சென்று பார்த்து, விடுதி முதலியவற்றையும் சாப்பிடுகின்ற இடத்தையும் பார்த்து சாப்பிட்டு பார்த்துவிட்டு அதன் பிறகு உங்களுக்கு திருப்திப்பட்டால் அந்த கல்லூரியை தேர்வு செய்யுங்கள். பொறியியல் கல்வி உயர்கல்வியின் ஒப்பற்ற வல்லுநர்களை உருவாக்கும் மிகச் சீரிய பணி. தகுதி வாய்ந்த தேர்ந்த பேராசிரியர்கள் மட்டுமல்லாது ஆய்வகங்கள், நூலகங்கள், பயிற்சி மையங்கள் என அனைத்து கட்டமைப்பு வசதிகளை கொண்டு பொறியாளர்களை உருவாக்கும் அரிய கேந்திரமாகிறது ஓர் பொறியியல் கல்லூரி. நன்கொடை தவிர்த்து மாணவர்கள் வளர்ச்சியில் நட, ஓடு, பர என தன்னம்பிக்கையோடு வெற்றி பெறும் ஊக்கத்தினையும் ஆக்கத்தினையும் அவர்கள் கனவுகள் நனவாக களம் தளம் அமைக்கிறது இக்கல்லூரி. கல்வி என்பது அறிவு, நல்லொழுக்கம், நுட்பத்தகைமை என்பவற்றை கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும். இக்கல்வியானது திறன்கள், தொழில்கள், உயர் தொழில்கள் என்பவற்றோடு மனம், நெறிமுறை, அழகியல் என்பவை சார்ந்து வளர்ச்சியையும் இலக்காக கொண்டு அமையப்பெற்றுள்ளது. இத்தகைய பெருமை வாய்ந்த கல்வியினை செம்மையாக, சிறப்பாக, பொறுப்புணர்வுடன், சேவை உள்ளத்தோடு வரியோரும் வளம் பெற வானம் தொட பெரும்பங்கு வகிக்கின்றது இக்கல்வி நிறுவனம்.